என்ன காக்கி சட்டை சாக்கியமா? வாங்கடா. சார், என்ன விஷயம்? சத்யராஜ கொண்டதுனால தானே ஜெயிலுக்கு வந்தீங்க. அவனோட ஆளுங்க ஏதோ பெட்டி கேஸ்ல வேணும்னே மாட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கானுங்க. உங்களை உயிரோட வெளியே விட மாட்டேன்னு அவங்க சொல்றானுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை சார். என்ன சார் இது? ஹெராயின். அதுக்கு ஃபாரின் மார்க்கெட்ல கிலோவுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக அவனை அந்த இடத்துல இருக்க சொன்னீங்க? போட் கரை சேரத்துக்கு அவ்வளவு சேஃப்டியான இடம் வேற இல்ல. சேஃப்டி. அந்த ஏரியாவுல உங்களுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க. மந்திரிங்க கூட உங்க பாக்கெட்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்னாச்சு இன்னைக்கு? பணம் போனா பரவாயில்ல. இந்த பவுடர் எங்க இருந்து வந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் மாட்டிக்குவோம். அந்த மாதிரி நடக்காதுங்க மேடம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். மே கம் இன் சார்? எஸ் கம் இன். என்ன பல்ராம்? என்னன்னு தெரியாதா? ஓ, நேத்து நீ புடிச்ச நொண்டிக்கால பத்தியா? அவனை நர்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோக்கு அனுப்பி வச்சிட்டேன். அவங்க தானே ட்ரக்ஸ் மேட்டர்லாம். அது எனக்கு தெரியும். கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் மர்டர் கேஸோட என்கொயரிய என்கிட்ட இருந்து மாத்தினது எதுக்குன்னு கேட்க வந்திருக்கேன். அதுக்கு நீ லாயக்கில்லன்னு. இளைஞரணி செக்ரட்டரியான அந்த சகாதேவன் தந்த புகாரை பத்தி நீ ஏதாவது விசாரிச்சியா? இதுவரைக்கும் ஒரு கேஸாவது சார்ஜ் பண்ணியா? எதுவும் செய்யல. அதுக்கு காரணம் புகார்ல எந்தவித உண்மையும் இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டதால. அதுல குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான குற்றவாளி முஸ்தாக் அஹ்மத் கான் சம்பவம் நடக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜிக்கு போனாரணும், அங்க நடந்த டனல் விபத்துல மரணம் அடைஞ்சாரணும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொருத்தர் வேலூர் ஹாஸ்பிட்டல்ல பைபாஸ் சர்ஜரி செஞ்சுக்கிட்டு பெட்ல இருக்காரு. சகாதேவனோட சொந்த விரோதத்தை தீர்த்துக்க அவன் போலீஸ் ஆயுதமாக்குறான். நாம ஏன் அவனுக்கு ஜால்தா போடணும் சார்? ஒரு கள்ளச்சாரையும் காய்ச்சறவனோட தாளத்துக்கு தகுந்தபடி ஆடுற கோமாளிகள போலீஸ்காரங்க. ஷட் யுவர் பிளடி மவுத். சமய சந்தர்ப்பம் பார்க்காம யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாத உன்னோட நாக்க முதல்ல அடக்கணும். ரொம்ப நாளா இதை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மேலதிகாரிங்கிற அந்தஸ்தை விட்டுட்டு உனக்கு நான் இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுக்கு காரணம் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சிம்பதி. சஸ்பெண்ட் ஆகி நீ அனுபவிச்ச கஷ்டத்தை பத்தி நினைச்சு வேண்டாம் சார். என் கடந்த காலத்தை நினைக்கிற உங்க சிம்பத்தி எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். ஜனங்க முன்னால நியாயத்தை காக்க நீ கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கேவலப்படுத்துற அந்த சகாதேவனுக்கு இந்த நாட்டிலையும் பார்ட்டிலையும் கவர்மெண்ட்லயும் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஆளை பகச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த யூனிஃபார்ம் பறி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சோப் ஃபேக்டரிக்கோ எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கோ நைட் வாட்ச்மேனா போய் வேலை செய்யறதுக்கு என்னால முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? சார்,
அது சரி, கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் மர்டர் கேஸ் விசாரணை மாத்துறதுக்கு நீ எதுக்காக இவ்வளவு ஆத்திரப்படுற? அந்த பிரீத்திங்கிற பொண்ணோட நெருங்கி பழகிற சந்தர்ப்பம் என்னால இப்ப கெட்டு போயிடுச்சுன்னா சார் யூ மே கோ. சார் நான் யூ கெட் அவுட். போடா நீயும் கெட் அவுட்டும். அப்படி நீ எதிர்த்து பேசிட்டு வெளியே வரலாம்னு நினைச்ச, ஆனா நான் அப்படி செய்யல. காரணம் உனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆட்களும் நம்ம அலெக்ஸ் உட்பட என்ன தள்ளி வச்சப்ப கமிஷனர் சார் மட்டும்தான் என் பக்கம் இருந்தார், ஆதரவு கொடுத்தார். அந்த நன்றியை மறக்க முடியல. இருந்தாலும் அவர் பேசுற விஷயங்கள் ஒண்ணும் சரியில்லை. மறுத்து பேச முடியாம கேட்டுக்கிட்டு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. தாங்கிக்கிட்ட அதனால இந்த வேதனை. நான் குடிக்க கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன்ல, நான் வேற என்ன செய்யறது? இந்த வேதனை, இந்த டென்ஷன் நான் வேற யார்கிட்ட போய் சொல்றது? சார், நீ எதுக்கு இங்க வந்த? நான் குடிச்சிருக்க. பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேஸ் விஷயம் தான் வேண்டாம், அத வேற ஆளுகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தெரியும். தெரிஞ்சு எதுக்கு இங்க வந்த? என் வீட்டுக்கு பெண்கள் வரது எனக்கு பிடிக்காது. குறிப்பா உன்ன மாதிரி அழகான லட்சணமான ஒரு பொண்ணு தப்பா பேசுவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஓ கவலை யாரு இப்போ கேட்டாங்க? எனக்கு நிம்மதி வேணும். இனிமே இங்க வராத, இங்க வராத. போலீஸ் வேஷத்துல இருக்கிற இந்த கையால் ஆகாதவனால யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. போ. சார், நான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாலே போயிடு. ப்ளீஸ் கோ. இப்ப போனாலும் நான் திரும்பி வருவேன், நிச்சயம் வருவேன். சொல்ல வேண்டியது பூரா உங்ககிட்ட சொல்லுவேன். அப்புறம் தான் முடிவு செய்வேன் நான் உயிரோட இருக்கிறதா வேண்டாமான்னு. யார் இருந்தாலும் எஸ்.எம். ஷா, இந்தியாவில இருந்து தப்பிச்சு போன ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். சையத் முகமது ஷா கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் போட்டோவே பாக்குறேன். ஆள் ரொம்ப அழகா இருக்கான், ஆனா அவனோட நடவடிக்கை தான் ரொம்ப மோசம். ஷா கல்ஃப்ல இருந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கான். ஏர்போர்ட்ல எடுத்த போட்டோ தான் உங்க கிட்ட காட்டினேன். நாம மனசு வச்சா அவனை ஈஸியா பிடிக்கலாம். எதுக்கு? என்ன சார் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கோல்ட் ஸ்மக்லிங், போதை மருந்து பிசினஸ் உட்பட பம்பாயிலும் டெல்லியிலும் நடந்த பல கொலைகளுக்கு காரணமானவன் இவன் தான். பத்திரிகையில படிச்சதை வச்சு சொல்றியா? அந்த ஷாவுக்கு எதிரா நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா? அந்த ஆளை பார்த்ததும் பிடிக்கணும்னு எந்த ஸ்டேட்ல இருந்தாவதோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சென்டர்ல இருந்தோ நமக்கு ஏதாவது உத்தரவு வந்திருக்கா? என்கிட்ட நீ சொன்ன மாதிரியே ஷா குற்றவாளியா இருந்தாலும் விமானத்தை விட்டு இறங்கினதும் பாஸ்போர்ட் பரிசோதனையும் செக்யூரிட்டி செக்கிங்கும் நடந்துதானே வெளியே வந்திருக்காரு. அவரை பரிசோதிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? இல்லன்னா கஸ்டம்ஸ்க்கும் எக்ஸைஸ்க்கும் சிபிஐ உட்பட போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ரகசிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் பப்ளிக்கா வந்து இறங்கினவனை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சிருக்காதா? அவங்க ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கல? அதுக்கு ஷாவோட பணமும் செல்வாக்கும் காரணமா இருக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தரை தனியாளா நீ என்ன செய்ய முடியும்? சார் நான் செஞ்சு காட்டுறேன். நோ, யூ கான்ட் டூ எனிதிங். நீ வெறும் சிஐ தாங்கிறத மறந்துடாத. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த வட்டத்துக்குள்ள நின்னா போதும். இந்த மாதிரி பைத்தியக்காரன்ட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. போ.
Sahadev. Sir. Indra did tell me about you. She also recommended me your name. Hello? Sir. Sir, Sharjah call. Listen to me. சொல்லுறதை கேட்கணும். Yes, sir. हाँ. சொல்லுறதை கேட்கணும். यह काम बहुत खतरनाक है, डेंजरस. हिम्मत वाला ही यह काम कर सकता है. सबसे जरूरी यह है कि वो लोग सच्चे और ईमानदार, ऑनेस्ट होने चाहिए, समझे? புரிஞ்சுதா? Sir. जो लोग मेरे साथ हैं, उन्हें अगर कुछ हो जाए तो मैं बर्दाश्त कर लेता हूं, लेकिन अगर मेरे साथ धोखा होगा तो वो बर्दाश्त नहीं होगा. यही अंडरवर्ल्ड का लॉ है. बाकी की बातें तुम्हें इंदिरा बता दे. புரிஞ்சுதா? Yes, sir. इंदिरा. Sir. Okay, sir. ஒரு புது பிசினஸ் அலைன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஷா அதுக்கு தான் வந்திருக்காரு. கடல் வழியா நடக்கிற நம்ம ஆபரேஷன் முழுக்க இனி அந்த பார்ட்டி தான் நடத்துவாங்க. சீபோர்ட்டுக்கு நாம அவங்களுக்கு சரக்கு அனுப்பி வச்சா போதும். யார் அந்த பார்ட்டி? அது உங்களுக்கு தேவையில்லை. டிக்ரூஸ் அவங்களை இங்க அனுப்பி இருக்கா. அந்த குரூப்ல 4 பேர் இருக்காங்க.